பாட்டு அதுல பாஸ்கரதாசனுடைய முத்திரை, அதாவது அவங்க பாட்டு எழுதுனா அதுக்கு முத்திரை வச்சிருவாங்க முன்னாடி, அவங்க பேர் வர மாதிரி அதில் செய்திருவாங்க. அப்ப என்னன்னா அவங்க பாட்டு அப்படிங்கிறது வெளியே தெரியும். அப்படி தேடி வந்தே வள்ளிமானே அந்த பாட்டுல கோடி நமஸ்காரமே கோரினே நேரமே, கோடி நமஸ்காரமே கோரினே நேரமே, கோமளாங்கி மதுரித பாஸ்கர சாமி தமிழ் மறைமுறையோ தேடி வந்தேனே வள்ளிமானே. இந்த பாட்டு பாஸ்கரதாஸ் பாட்டு தான். இப்படி நிறைய பாடல்கள் ஏராளமாக அன்றைய தினம் மியூசிக்கல் ஹீரோஸ் வந்து மேடையில் பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னும் படிப்படியாக அவர்களுக்கு பின்னால் வந்த நிறைய ஹீரோக்கள், கிட்டப்பா நடிச்சுட்டு இருந்த காலம், மகாலிங்கண்ணன் நடிச்சுட்டு இருந்த டைமில், மகாலிங்கண்ணன் கூடலாம் அப்புறம் தான் வந்தார், கிட்டப்பா தான் அன்றைக்கு முன்னாடி நின்றார். அது மாதிரி இன்னும் பலரும் அன்றைய தினம் நடித்திருக்கிறார்கள். அப்புறம் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் அவரோட திரைப்படத்தில் ரொம்ப பிரபலமாக வந்துட்டாரு. அதுக்கு அப்புறம் டி. சின்னப்பா அவர்களும் பிரபலமாக திரைப்படத்தில் வந்தாங்க. ஆனால் நாடகத்தில் முதல்ல நடிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடக குழுவில் இருந்தாங்க. புளியம்பட்டி ரெட்டியார் கம்பெனின்னு ஒன்று உண்டு, அந்த கம்பெனியில் நடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனின்னு என்று அந்த நாடக குழுவில் தான் பல நடிகர்கள். ஆனால் என்னென்னா அவங்கெல்லாம் இந்த அளவு பாடினாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மியூசிக்கல் ஹீரோஸ்னா பாடி புகழ் பெற்றவர்கள் அந்த பட்டியலில் சில பேர் இடம் பெற முடியாது. ஆனாலும் பாடியிருக்காங்க. எம்.ஆர். ராதாவோட பாடியிருக்காருன்னா அவங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் எம்.ஆர். ராதா பாடியிருக்காரு. ஆனால் அவர் குரலில் பாடினா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. விட்டுட்டாரு, நம்ம குரலுக்கு பாட்டுக்கு சரியா இருந்தாரு. அந்த மாதிரி சில ஹீரோஸ் எல்லாம் அந்த ஏன்னு சொன்னா பாடினாதான் நாடக குழுவில் என்ட்ரியே. அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சமாவது பாடம் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா தெரிய வச்சிருவாங்க. இப்போ சங்கரதாஸ் சாமிகள் நாடக குழுவில் சேரணும்னா அவருடைய பேரையே சரியா சொல்லணும் சொல்லுவாங்க. தத்துவ பின்னல் வச்சு வித்வ பாலசபா வேகமாக சொல்ல முடியுமா? நாடக கம்பெனி பேரை முதல்ல சொல்றா பார்ப்போம், அப்புறம் பாட்டு சொல்லி தர்றேன் அப்படின்னு. தத்துவ பின்னல் வச்சு வித்வ பாலசபா வேகமாக சொல்லு, எப்ப கேட்டாலும் சொல்லணும். தத்துவ மீன ரோஷனி வித்வ பால சபா, இதுதான் அவனுடைய சபா. பால வினோத சங்கீத சபா, இதுதான் நவாப் ராஜமாணி பிள்ளை நாடக குழுக்கு பால வினோத சங்கீத சபா. அதுக்கு பால மனோகர் சபான்னு ஒன்று இருந்தது. அந்த இவர் நம்ம முனுசாமி பிள்ளைன்னு ஒரு நடிகர் இருந்தார். அவரு தயாரான கம்பெனிலேருந்து கம்பெனி பேர் பால மனோகர சபா. இப்படிலாம் பாலான்னு ஏன் வைக்கிறாங்கன்னா எல்லாரையும் அந்த பால வயதிலேயே நாடக குழுவில் கொண்டாடுவாங்க. பாலர்களாகவே அவர்கள் நடிப்பாங்க. அப்படி 2-3 குரூப் போட்ட கூட இருக்கு, நம்பவே முடியாது. நம்மளெல்லாம் அந்த 10 வயசுல லட்சுமி நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் பால சண்முகானந்த சபையில் நடுவில் நிற்கிறார். குரூப் போட்டார். 10 வயசு தான் அவருக்கு. லட்சுமி நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அந்த படம் நான் வச்சிருக்கேன். அவர்கிட்டயே நான் கொடுத்த போது அப்படியே என்னை கட்டி பிடிச்சி அணைச்சி வாங்கிட்டார். எங்க இருந்து இந்த படத்தை எடுத்தாரு, இந்த படம் எனக்கு அபூர்வமாக கிடைத்தது. அப்படி இதெல்லாம் பால வயதிலேயே நாடகக்குழுவில் சேர்ந்தவர்கள். அப்படி புகழ்பெற்ற இன்னொரு ஹீரோவுடைய பாட்டு அன்றைக்கும் அவர்கள் பாடினதெல்லாம் இந்த நாடக பாட்டு தான். வேற எதுவும் அவங்க பாடலை. அவங்க பாடின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாடக பாட்டு தான். ஆனால் அவருடைய ஃபேமஸ் பாட்டாக அவங்க பாடியது